தனயோகம், தன விருத்தி யோகம் பெறப்போகும் கடகராசி அன்பர்களே. இந்த பிப்ரவரி மாத பலன் சிறப்பு பலனே சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக உங்கள் 2ஆம் அதிபதி உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கதே ஒரு சிறப்பு. உங்கள் லாபாதிபதி 11ஆம் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் 4ஆம் அதிபதி அவரே வரும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்க காத்திருக்கார். இது தாராளமாக இந்த மாதம் சிறப்பான மாதம்னு சொல்லலாம். கடகராசிக்கு அஷ்டமச்சனி விலக போகிற நேரத்தில் ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போகிறார். அதை பற்றி தான் பேச போகிறேன். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார். பொதுவாக கடகராசின்னு சொன்னாலே தாய்ப்பாசம் உள்ள ராசிங்க. அன்பு, இமோஷனல் இது நிறையா இருக்கும். இவங்க எதிர்பார்க்குற ராசி. இவங்க ஒரு சில விஷயங்களில் உள் உணர்வு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நிறைய ராசி கடகராசிகளே சிறப்பே தான். உள்ளுணர்வு சொல்லும். ஒரு சில நேரத்தில் அந்த உள்ளுணர்வு இப்படியே போவாங்க. கரெக்டாக இருக்கும். இவங்க நண்பர்கள், வட்டாரங்கள், உறவினர்கள் அனைவரும் அனுசரித்து போகிற ராசி. ஒரு சில நேரத்தில் அதுக்கே திட்டு விழுகும். எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற திட்டு வாங்குகிற ராசியும் இதாகத்தான் இருக்கும். இவங்க ஒரு சிறந்த மேதைகளாக நிறைய கடகராசி, நிறைய கடகலக்கணம் வந்திருக்கு. வெளிநாட்டு சென்றவங்கள நிறைய பேர் கடகராசி. பொதுவாகவே இது ஜெயிக்கிற ராசின்னு சொல்கிறது மாற்று கருத்தில். இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலனை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது நடக்க போகிற சிறப்பு அம்சம் என்னென்னா, உங்களுக்கு தன யோக விருத்தி உண்டு. வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. தவறுவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள், இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது சிந்தனைகள் வரும். அழகு சாதன சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு விருத்தி வரும். அது தொழில் ரீதியாக பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில், வேலை சம்மந்தப்பட்டது அதுக்கு பார்த்து யூஸ் பண்ணி வாங்க வேண்டிய காலகட்டம். இப்போ குடும்பத்தில் ஒரு ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வருகிறது. ஃபஸ்ட்டு திருமணம். 7க்குரியவன் இப்போ உங்கள் ராசிக்கு 7க்குரிய 8ல் பயணிச்சுட்டு உங்கள் குடும்பாதிபதியோடு பயணிக்கிறார். 7-2 தொடர்பு திருமண யோகத்தை கொடுத்துரும். அதுவும் 11ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டவன் தான் இன்னும் உறுதியாக இருக்கும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகிற காலகட்டம். இப்போ குரு பார்வை இருக்கா இல்லையா அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வளர்ச்சியை கொடுக்க காத்து இருக்குன்னே சொல்லலாம். இப்போ திருமணம் விஷயத்தை தாராளமாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒரு வளர்ச்சி, ஒரு வெற்றி. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கணும். வரன் சம்மந்தப்பட்டது நிறைய நாள் பார்த்த வரன், தள்ளி போன வரன் அப்படிலாம் எதையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். எல்லா வரனையும் பார்த்து திருமண பொருத்தம் கரெக்டாக பார்த்துக்காங்க. திருமண பொருத்தம் இதில் ஒரு சிலருக்கு திருமண பொருத்தத்தில் நல்லா கவனிக்கணும். நட்சத்திர ரீதியாக பொருத்தங்கள் நிறைய வந்திருக்கும். அதை மட்டும் எடுக்காமல் ஜாதக கட்ட பொருத்தம் இருக்கா. இப்போ அஷ்டமச்சனியில் கல்யாணம் பண்ணலாமான்னு நிறைய பேர், அதெல்லாம் குழப்பமே இல்லை. அஷ்டமச்சனியில் திருமணம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இனினா கவலைப்பட வேண்டியது, முன்னாடி கேட்டிருக்க வேண்டியது. இப்போ இந்த 7-8 தொடர்பு அது 9க்கு பயணிக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக பார்த்து ஒரு பரிகாரம் வேணும். 7-9 தொடர்பு வந்தால் ஒரு பரிகாரம் தேவைப்படும். அது மட்டும் என்னென்னு பார்க்கணும். அது தசாபத்திக்கு தொடர்பு இல்லையான்னு பார்த்துட்டு திருமணம் யோகம் உண்டு. பிஸ்னஸ். உங்கள் 10ஆம் அதிபதி சில காலம் செவ்வாய் இந்த ராசியில் நீச்சபங்க யோகமாக பயணிச்சுட்டு இருந்தார். அது வக்கரம் ஏற்பட்டிருந்தார். இருக்கா இல்லையா உறுதியற்ற தன்மையாகவே கடகராசிக்கு போயிட்டு இருந்தது. இந்த கடகராசிக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நல்ல விஷயம் கூட வரதுங்க. ஒரு தனயோகம், தன விருத்தி, வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. சில இடமாற்றம் இருக்குது, சில பயணங்கள் இருக்குங்க. அதுலேயும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. இந்த பயணத்தில் என்ன விஷயம் சிறப்பாக இருக்கும்னா, உங்கள் பூர்வீக ஊராக இருக்கலாம், தெரிந்த ரத்த பந்த சம்மந்த உறவாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலை செஞ்ச பக்கமாக இருக்கலாம். அப்படி மாதிரி ஒரு இடம் பயணிக்க போகிறீங்க. இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக கொடுக்கும். பதவி யோக காலகட்டம் தான். இப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி யோகம் கிடைக்கும். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு படிநிலை, உங்கள் சங்கங்கள், சமுதாயத்தில் ஒரு பொறுப்புகள் கிடைக்க போகுது. இதே வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு படிநிலை. இத்தனை நாள் தவறவிட்ட வாய்ப்புகளை இப்போ கிடைக்க போகுது. அப்போ இது ஒரு நல்ல காலகட்டம். மாணவர்களுக்கு கோல்டன் டைம். நினச்ச காலேஜ், நினச்ச இடத்துல நினச்ச இதை பாருங்கள். இப்போல்லாம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் வருகிற காலகட்டம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணாமட்டால் போதும், நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா, உங்கள் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற கால சொல்ல. ஏன்னா 3ஆம் வீட்டை பார்க்குறார். 3ஆம் அதிபதி 8ல் இருக்கார். இந்த நேரத்தில் ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ், எக்ஸ்ட்ரா சம்மந்தப்பட்டது எழுதி பார்க்கணும். சனி சம்மந்தப்பட்டுட்டாலே புதன் கூட எழுதி பார்த்துட்டா வெற்றி உண்டு. அதில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு 6ஆம் அதிபதி
12ல் இருக்காரா, 6 12 தொடர்பு. இப்போ வெளிநாட்டு போகலாமா, வெளிநாட்டு திருப்பி வரலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தது. இப்போ வெளிநாட்டிலேருந்து திருப்பி வந்தவங்க வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. திருப்பி தான் எங்கே முதல்ல வேலை செஞ்சோமோ அதே இடத்துக்கு போகக்கூடிய அம்சம் வந்திருக்கு. ஆக மொத்தம் வேலை வாய்ப்புங்கிறது உறுதியாயிருச்சு. இப்போ பயணங்கள், தொலைதூர பயணங்கள், அந்த பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம், எவ்வளோ நல்ல காலம் நடக்குது. இப்போ சுக்கிரன் உச்சம் பெறதுனால என்னென்ன யோகம் கிடைக்குதுன்னு தெளிவாக பார்த்துட்டு நிறைவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் 7 எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு பார்த்து தரப்படும். சரி, கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முக்கியமானது இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸு, கலைத்துறை இது சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்கிற கால சூழ்நிலை. இப்போ இதே மாணவர்களாக இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் படிப்புக்கு தொந்தரவு இல்லாமல் ப்ராக்ரஸ் பண்ண வேண்டிய யோகம் உண்டு. ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு சிறு பணம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, சிறு சேமிப்பு, ஆர்டி இந்த மாதிரி போட வேண்டிய காலகட்டம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டவங்க இப்போ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோகம், இல்லை திருப்பி போடலாமா அப்படிங்கிற மாதிரி. நகை வாங்கும் யோகம், பொதுவாகவே சிறு சிறு நகையாக சேர்க்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு புது முயற்சி, புது விஷயம் ஆரம்பிச்சுக்காங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு முயற்சி அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் வந்திருக்கிறனால டெவலப்மெண்ட்டான காலகட்டம், இதை விட்டுட வேண்டாம். ரைட். இப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை, இதுதாங்க யோகம். 9ஆம் இடத்துல இந்த சுபகிரக சேர்க்கைகள் இருக்கிறனால ஒரு வாய்ப்புகள், ஒரு யோகம் கிடைக்கும். என்ன நடக்கும்னா அது 11ஆம் அதிபதி 4 குறிவர் இல்லையா, அது என்ன யோகம் அப்படின்னா புது புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது புது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி கிடைக்கும், நட்புகள் அதிகரிக்கும். அது இல்லாமல் பழைய நண்பர்கள் அவங்கள திருப்பி மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ நடக்க போகிற ஒரு சில முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த சில வருடங்களுக்கு பயன்பெறும். அந்த மாதிரி சிறப்பான வருடம். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா மருத்துவ சம்மந்தப்பட்டது போய் பார்க்க மாதிரி இருந்திருக்கு. ஹெல்த் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனிக்கணும். அது குறிப்பாக இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது, இந்த ஷோல்டர் சம்மந்தப்பட்டது, இதே தான் திருப்பி வந்தது. அப்போ அது சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருங்க. அது தற்காலிக பிரச்சனையே, ஆனால் மீண்டு வந்துடலாம். ரைட். உறவுகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு டெவலப்மெண்ட். இந்த உறவினர்கள் சம்மந்தப்பட்ட ரொம்ப நாள் கழித்து திருப்பி பேச போகிறாங்க. கொஞ்சம் அறிவுரை சொல்லுவாங்க, கொஞ்சம் அட்வைஸ் சொல்கிறது, அறிவுரை சொல்கிறது. அப்போ அந்த அட்வைஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா நட்புகள் வளரும், பூர்வீக ரீதியான உறவுகள் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட் ஆகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்க ஒரு ஆலோசனையோ ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, அது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ திருமணம் உண்டு, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கு, தொழில் சம்மந்தப்பட்டு விருத்தி பண்ண வேண்டியது, சொத்து சுகங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக வாங்குறது, வீட்டுக்கு சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடியது, வண்டி வாகன ஆசைகள் உண்டு, எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. ஹெல்த் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனம். அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி எந்த ஏஜோ அவங்களுக்கு உண்டான மருத்துவம் சம்மந்தப்பட்டது. இப்போ ட்ரீட்மெண்ட் போகலாமா இல்லையா அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஜாதகம் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், பார்த்து தரப்படும். ரைட். என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன கோயிலுக்கு போகலாம், அதை சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ யோகத்தை கொடுக்க போகிற அம்சம் துர்க்கை அம்மன். செவ்வாய்க்கிழமை என்று துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. துர்க்கை அம்சம் பண்ணலாம், பிரித்திங்கரா, வராகி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்கரமாக இருக்கிற கடவுள். ஏன்னா 8ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கும்போது எந்த தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்த வளர்ச்சி கொடுத்துரும். குறிப்பாக எந்தெந்த எண்கள் பயன்படுத்தலாம், 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. குறிப்பாக 9ஆம் நம்பரும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ரைட். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.